ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இந்த வியானா vs அமித் பார்கவ் பிரச்சனை நேற்று கொஞ்சம் பூதாகரமாக வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோடு இந்த கண்டென்ட்டாக தான் போயிருந்து, உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். ஸோ அதை பற்றி தெளிவாக பேசுகிறேன், ஏன்னா லைவ் பார்த்துருக்கேன் நான். ஸோ எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரியும் காரணத்தினா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல திருடி வச்சது 100% வியானா தான் திருடி வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு காலையில் நைட்டு அந்த மாதிரி டைம்லேயே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயும் போல் திருடுவாங்களே, ஒரு துணி கூட திருடி வச்சாங்களே, அந்த 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 மாதிரி ஒரு டைமில் தான் திருடி வச்சாங்க. ஸோ அதே தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் காலையிலேருந்து கேட்டுன்னு இருந்தாருங்க. நானே பார்த்தேனே, காலையிலேருந்து கேட்டுன்னு இருந்தார். அப்போ கூட இவங்க வியானா எடுத்தே தரல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சுருந்தாங்க. அப்புறம் அமித் பார்கவ் ஒரு டைமில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டார். அதாவது ரொம்ப அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் தான் இவங்களுக்கு எதுவும் மனசு மாதிரி ஐ எம் ஃபீலிங் பேட் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன சொல்லனே எனக்கு புரியல. மிகவும் தவறான ஒரு விஷயந்தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதனால தான் ஹோமியோபாத் ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வச்சுருக்கார். ஹோமியோபதி ஷூஸ், அந்த அக்குபஞ்சர் ஷூஸ் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரியான ஒரு ஷூஸ் வச்சுருந்தார் அப்படின்னு நியூஸ் வந்தது. ஆனால் அது போய் டிஃப்ரெண்ட் ஷூஸ் போட்டனால அவருக்கு பேக் பெயின் இருந்த காரணம் அப்படின்னு சொன்னார். அதுதான் எபிசோடில் வந்தது. இவனுக்கு தான் அந்த புருடா ஓடுறானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வியானாக்கு அறிவு இருக்கா இல்லை அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறாளா, நீங்களே சொல்லுங்கப்பா. அத்தனை வாட்டி கெஞ்சி எடுக்க முடியல. உடனே ஐ எம் ஃபீலிங் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் உட்காந்து எழுதினா அவர் வந்து கேட்கும் போது ஆட்டிடியூட் காட்டுறது, எஃப்ஜே பின்னாடி எஃப்ஜே வால் பின்னாடி சுற்றுறது, இதெல்லாம் என்னங்க இது? கண்டிப்பாக கேம் மாற்றி ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், விஜய் டிவியின் செல்லப்புள்ளை எஃப்ஜே. ஸோ எண்ணி 3 வாரத்தில் உங்களை வெளில தூக்கி போட்டுருவாங்க. கேட்டால் சர்ப்ரைஸ் எவிக்ஷன் அது மாதிரி தான் போடுவாங்க. பார்த்து உங்கள் வேலையை காப்பாற்றிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பேசுன மாதிரி பேசுனீங்கன்னா உருப்பிடுவீங்க.